டெல்லியில் வைத்து நீதிமன்றத்திற்கு ஆஜராக சொன்ன எஸ்டிபி கட்சியினுடைய அகில இந்திய சுமார் 40 ஆண்டு கால பொதுவாழ்விற்கு சொந்தமான கட்சியினுடைய தலைவர் அமலாக்கத்துறையால் கைதை நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைக்காக நீதிமன்றத்திலே ஆஜராவதற்காக உத்தரவிட்டிருந்த நிலையில அதற்காக விமானத்தில் வைத்து நாடு முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற வக்ஃப் திருத்த சட்டத்திற்கான மாபெரும் போராட்டம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்கிறது. எனவே இந்த அச்சத்தின் காரணமாக எஸ்டிபியினுடைய குரல் விலையை நிறுத்தி விடலாம், குரலை முடக்கி விடலாம் என்ற காரணத்திற்காக ஏஜென்சியான அமலாக்கத்துறை எஸ்டிபி கட்சியுடைய தலைவரை கைது செய்திருக்கிறது. எப்பொழுதும் எஸ்டிபி கட்சியினுடைய குரலை முடக்க முடியாது. வைசி அவர்களைப் போல ஆயிரம் நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கான சிறுபான்மையினருக்கான இந்த ஜனநாயக தலைவர் மீது போடப்பட்டிருக்கிற பொய்யான நீதிமன்றத்தின் மூலமாக சட்டத்திற்கு புறம்பான இந்த நடவடிக்கையை வென்று நீதி வெல்லும். எஸ்டிபி கட்சியினுடைய தலைவர் நீதிபதி வெளிவருவார். அதற்கான சட்ட போராட்டங்களை மக்கள் போராட்டங்களை ஜனநாயகமற்ற போராட்டங்களை இந்த இளைஞர்கள் கையில் எடுத்தால் எந்த கொம்பனாலும் செய்ய முடியாது எச்சரிக்கிறேன்.